ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் அநேக தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பண தேவை நமக்கு ஏராளம் இருக்கிறது. மனிதனுடைய தேவை நமக்கு இருக்கிறது. பொருளாதார தேவை நமக்கு இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலையில் தேவையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, எரேமியா 31:14 என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வாசிக்கிறோம். My people shall be satisfied with my goodness. இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு பொருளுமே நமக்கு திருப்தி தர முடியாது. அது நமக்கு போதுமானதாக இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். நன்மையினால் திருப்தி ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த நன்மை யார் தர முடியும்? நம்ம ஆண்டவர் தான் தர முடியும். இந்த நன்மை இந்த உலகத்திலே கிடைக்கவே முடியாது. இந்த உலகத்தினுடைய மக்கள் தர முடியாது. நன்மையான ஈவுகள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அன்பான குடும்பத்தின் மக்களை, நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், என் மீது எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர் என்பதை நம் நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல முடியும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தியோடு வாழவே நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த திருப்தி ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். அந்த திருப்தி நிச்சயமாக நமக்கு தருவாரு. அவர் நன்மை தருவாரு. அந்த நன்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். கரங்களை ஏந்தி, ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு தாங்க, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை தாங்க, என் குடும்ப வாழ்க்கையில் இந்த நன்மையை தாங்க, என்னுடைய வாழ்வின் ஓட்டத்தில் இந்த நன்மை தாரும், என் கணவன் மனைவி வாழ்க்கையில் இந்த நன்மையை தாரும், என்னுடைய ஊழியத்தில் நன்மையை தாரும். ஆண்டவரையே நோக்கி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நன்மையினால் உன்னை திருப்திப்படுத்திடுவேன். கவலைப்படாதிருங்கள். இந்த நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிங்க. அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறப்பா. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகும் என்று சொன்னீரேன். இன்னைக்கு என்ன நன்மை தரப்போறீங்கன்னு தெரியலப்பா, நான் தருவீங்க. நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ தருகிற நன்மைகள் மிகப்பெரியதாக இருப்பதை எண்ணி துதிக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் திருப்தி ஆக கிருபை செய்வீரன் நம்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.